ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களா, நம்ம வந்து இறால் வலைக்கு தாங்க போகிறோம். நானும் என்னோட பிரதர் தான் போகிறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம இன்ஜினோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு டீசலோ கிடையாது. நம்மளுடைய கை துடுப்பை வச்சு தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வலிச்சிட்டு போக முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நம்ம வலிச்சிட்டு போகணுங்க. இந்த பாருங்கள், என்னோட பிரதர் வந்து மரம் வலிக்கிறாங்க. இந்த மாதிரி துடுப்பு மூலியமாக தான் நம்ம மரம் வலிச்சிட்டு போனால் தான் நம்ம இறால் இருக்கிற ஸ்பாட்டுக்கு போக முடியும். நம்ம சித்தப்பா கூட அந்த அவருக்கு வெள்ளங்க போயிட்டாங்க பாருங்க. அவங்க வெள்ளங்க போகிறாங்க, நாங்கள் கரைப்புறம் போகிறோங்க. ஏன்னா கரையை தான் இன்றைக்கி இறால் வந்திருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தெரியும். ஏன்னா நேற்று கரையை விட்டு தான் எனக்கு நம்மளுக்கு இறால் அதிகமாக இறால் வந்துருச்சு. அதனால பேச்சாள மீனுமே நம்ம கரை மூலியமாக தான் நமக்கு நிறையா வரும். அதனால தான் நானும் தம்பியை வந்து இந்த மாதிரி ஒரு வத்தையை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே கை வலிவாக அப்படியே வலிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. நாங்களும் இன்னும் போகிற ஸ்பாட்டு இன்னும் இருக்குங்க, நிறைய தூரம் இருக்குங்க. அவ்வளோ தூரம் போய் தான் நம்ம இறால் பிடிச்சிட்டு வரேன்னு. நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம இறால் வலையில் என்னென்ன இறால் வருது, மீன் வரும்னு சொல்லி நம்மளுடைய லாங்குவேஜில் தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. ஓகேவா? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள் மக்களே. ஓ வேலையா ஏழையம்மா, ஓ வேலையா ஏழையம்மா, இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து அம்பா போட்டு போனால் தாங்க நம்மளுக்கு வந்து வத்தை வந்து நம்மளுக்கு ஒரு சீராக போகும். அதே மாதிரி வந்து புதுசாக யாருமே இந்த மாதிரி வலிக்க முடியாதுங்க. எல்லாமே இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி துடுப்பு மூலிமா வச்சு வலிக்க முடியும். புதுசாக நம்ம வலித்தோம்னா நம்மளால் வலிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கை பின்னு ஒரு கை மாறும். அதனால் இந்த தொழிலில் அனுபவப்பட்டவங்க மட்டும்தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இதை வந்து துடுப்பை வச்சு வலிக்க முடியும். நாங்கள் போகிற கிலோமீட்டர் இன்னமே ரொம்ப இடத்த இருக்குங்க. இந்த பாருங்கள், வத்தையில் ஃபுல்லாகவே வலைகள் இருக்குது. இதான் இறால் வலை. இந்த பாருங்கள், இறால் வலைன்னா நம்மளுக்கு வந்து மால் இருக்கும். இதுக்கு மேலே வந்து கீழே ஒரு தாட்டு மேலே ஒரு தாட்டு இருக்குது. அதனால இறால் மீன் எது போனாலும் நம்மளுக்கு இந்த வலையில் தப்பவே தப்பாதுங்க. நாங்கள் போகிற தூரத்தை பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், அந்த இருக்கா பார்த்தீங்களாங்க, அவ்வளோ தூரம் போகணுங்க வலிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி நாங்கள் நம்மளுக்கு இந்த வத்தையில் நம்மளுக்கு வந்து இன்ஜினோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த வசதியும் இல்லை. நம்மளுடைய கை துடுப்பமோடு தான் வச்சு நம்ம வலிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போகணும். நம்ம கடலில் வந்து யாருமே இல்லைங்க. இந்த மேலே வந்து எங்கள் சித்தப்பா மட்டும்தாங்க போயிட்டுருக்காங்க வலிச்சுக்கிட்டு. அவரவே ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, அவர் வந்து இறாலுக்கு தான் போகிறார். நம்மளை மாதிரி அவரும் சிறுதொழில் தான் வச்சுருக்காரு. கடல் தண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. வலிப்பா வலிப்பா வலிப்பா, இறால் எங்கப்பா? இன்றைக்கி இறாலை போய் இன்றைக்கி ஒரு பிடிச்சிக்கணுப்பா. இன்றைக்கி இறாலை பிடிச்சி இன்றைக்கி கொண்டு வந்து வீட்டில் பிரியாணி போட்டு இன்றைக்கி சாப்பிடணும் மக்களே. நம்ம அதனால தான் நம்ம இறால் இருக்க ஸ்பாட்டுக்கே போயாச்சு. நம்ம இறால் வலை வாங்கும்போது நம்மளுக்கு என்னென்ன இறால் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நகர இறால் வருதா? அடிக்குது இறால். நல்லா இருக்குது பார்த்து, நல்லா இருக்கு மக்களே. பாருங்கள், மீன் வருது, மீன் இறால் எல்லாம் வருதுங்க. பாருங்கள், மீன் தாங்க அடித்து வருது. நண்டு இறால் எல்லாம் வருது. மீன் வருது, ஜல்லி பீஸு, சேத்துக்கல் எடுக்கிற இறால். இறால் எல்லாம் வந்து கை இறால் வந்துச்சு. இறால் வருது மக்களே, இறால் வருது, இறால் வருது, இறால் வருது. இறால் வருது, இறால் சும்மா இறால். இந்த வருது இறால் இறால் இறால். சொரியும் வருது மக்களே, சொரியும் வருது. வலை வந்து தண்ணிக்குள்ள இருந்து வருது. நண்டு வருது, நல்ல நண்டு, நல்ல நண்டு. ஒரு வலை முடிஞ்சு விட்டது, 2வது வலை வருது, மஞ்சள் வலை. அதுலேயும் இறால் தான் வருது. ஆஹா, இறால் இறால், வாடா மாப்பிள்ள இறால், வாடா வாடா வாடா. நம்மளுக்கு இறால் வந்துக்கிட்டே இருக்கான் மக்களே இறால் வருதுங்க. என்னப்பா இங்கிட்டு எம்டியாக வருது.
கிளம்பு கிளம்பு, ஒரு செம்பரை நண்டு கிளம்பு. செம்பரை செம்பரை செம்பரை, ஒரு செம்பரை. நெத்திலியா வெங்கனா மீன் வருது. இறாலை சைஸை பாருங்க, இறாலோட லென்த் தெரிஞ்சவருங்க. இறாலை இதை பாருங்க, இதான் இறாலு. இந்த அடுத்து இப்படி காணா, ஒரு சில இடத்துல வருது. வருதால வரும் சேத்துக்காலில் வருது இறாலு. வர்றான்ப்பா இறாலு. வரும் எங்கே ஒவ்வொரு ஆளு எல்லாம் போய் அடிச்சாலடா. ஜல்லி பீஸா 4 முடிச்சு இப்படி இறங்கியிருக்கடா. அடுத்துறால கருவண்டு இன்னும் கொஞ்சம் தான் போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இலக்கிருந்தா கெழுது வருது. மண்டக்கெழுது மக்களே. நம்மளுக்கு இறால் விலைக்கு போய் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இறால் வந்து ஒரு 2 கிலோ நம்மளுக்கு வந்து வலையில் மாட்டிருந்துச்சுங்க. அதை நம்ம வீட்டுக்கு இப்போ தான் கொண்டு வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கொட்டி நம்ம வந்து இதை தெறிக்கணும். ஏன்னா இதில் மீனும் கிடக்கு, இறாலும் கிடக்கு, நண்டும் கிடக்கு. நம்ம இறால் விலையில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் வலிச்சிட்டு போனதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இன்றைக்கி வருமானம் வந்துருந்துச்சு. பாருங்கள், வந்து நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து இதை வந்து வியாபாரிகிட்ட காலையில் தான் நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இரவு டயத்தில் வியாபாரி வரமாட்டாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம காலையில் தான் இந்த இறாலை கொடுக்க முடியும் வியாபாரிகிட்ட. அதனால் நம்ம கறிக்கு தேவைப்படுற மீன்களை மட்டும் நம்ம வந்து குழம்புக்கு எடுத்துக்கிட்டு மீதி எல்லா இறாலு நண்டு எல்லாத்தையுமே நம்ம காலையில் வியாபாரிகிட்ட கொடுக்கணும். இந்த இறால் பிடிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கிலோமீட்டர் போய் எங்களுக்கு கிடைச்ச இறால் இது தாங்க. எல்லாமே வந்து 30 கவுண்ட் 40 கவுண்ட் சைஸ் இறால் தான் வந்துருந்துச்சு. எல்லாமே வரி இறால்னு சொல்கிறது. ஏன்னா எல்லாமே ஒயிட் இறால்லாம் கிடையாது, எல்லாமே வரி இறால் தான். இந்த இறால் வந்து என்ன ரேட்டு போகுதுன்னா, இந்த ஸ்டெய் காலத்தில் வந்து 1 கிலோ வந்து 500 ரூபாய்க்கு போகுதுங்க. நம்ம வியாபாரி 500 ரூபாய்க்கு கடற்கரையில் எடுக்கிறாங்க. அதனால காலையில் நம்ம வியாபாரிட்ட கொடுக்க போகிறோம். இறாலை பார்த்தீங்களாங்க, நம்ம இப்போ வலையில் பிடிச்சனால இறால் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி இறால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பிரியாணி செஞ்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸாக தாங்க வந்திருக்கு. இது எங்கள் அம்மா தான் தெறிக்கிறாங்க. நாங்களும் பக்கத்தில் இருந்து அந்த இறால்களை ஃபுல்லாக தெரிச்சு நம்ம இதுக்குள்ளே வைப்போம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுடைய கரவலம் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். இறால் எல்லாமே பெரிய பெரிய சைஸாக தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு கடவுளுக்கு கொடுத்தது நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு படி அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டாம் மக்களே. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. மீண்டும்